ஹாய் கைஸ், இன்னைக்கு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரோட டே 14. இன்னைக்கு நம்ம growth ஸ்டாக்ஸ் பற்றி பேச போகிறோம். இவங்க மார்க்கெட்டை விட வேகமாக வளர்கிற கம்பெனிஸ், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகம். பெஞ்சமின் கிரஹாம் சார் சொல்கிற மாதிரி growth ஸ்டாக்ஸில் எப்படி சேஃப்டியும் ரிட்டர்ன்ஸும் பேலன்ஸ் பண்ணணுன்றதை பற்றி இதில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். growth செக்டர்ஸ்னால் என்னன்றதை பற்றி பார்ப்போம். growth ஸ்டாக்ஸ்னால் ஹை பர்ஃபார்மிங் கம்பெனிஸ். இவங்க மார்க்கெட்டை விட சீக்கிரமாக வளர்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த கம்பெனிஸ் ப்ராஃபிட்டை டிவிடெண்டாக கொடுக்காம அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. growth செக்டரோட 3 முக்கியமான ஃபீச்சர்ஸ். இவங்க ஹை ஏர்னிங் growth ரேட் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி காம்படிட்டர்ஸை விட ஏர்னிங் சீக்கிரமாக வளரும். அதே போல் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்டை மெஜாரிட்டியாக R&D, மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்பென்ஷன் இந்த பர்பஸ்க்காக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. லோ டிவிடெண்ட்ஸ். இவங்களோட ஃபோக்கஸ் ஃபியூச்சர்ஸ் க்ரோத்தில் தான் இருக்கும். இமீடியட் பேஅவுட்ஸ் இல்லை இந்த டிவிடெண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ரிஸ்க் என்னன்றதை பற்றி பார்ப்போம். growth ஸ்டாக்ஸு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற சான்ஸ் இருந்தாலும் அதனால் பெரிய ரிஸ்க்கும் இருக்கும். ரிஸ்கோட டீட்டெயில்ஸ். ஓவர் வேல்யூஷன் ரிஸ்க் இருக்குது, வாலட்டிலிட்டி இருக்குது. ஓவர் வேல்யூஷன் ரிஸ்க்னால் இன்வெஸ்டர் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தால் growth ஸ்டாக்ஸோட மார்க்கெட் வேல்யூ ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். வாலட்டிலிட்டி. இந்த ஸ்டாக்ஸு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷனுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இதில் கிரஹாம் சாரோட அட்வைஸ் என்னென்னா, growth ஸ்டாக்ஸு ப்ராமிசிங்காக இருந்தாலும் அதோட ப்ரைஸ் எப்படி ஜஸ்டிஃபை ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்ட்ரின்சிக் வேல்யூ செக் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓவர் பே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், growth ஸ்டாக்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுன்றதை பற்றி பார்ப்போம். growth பொட்டென்ஷியல் ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணணும். கம்பெனி இண்டஸ்ட்ரியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். மார்க்கெட்டில் இவங்களோட ஃப்யூச்சர் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும். சஸ்டெயினபிள் growth தான் நம்பிக்கை கொடுக்கும். ஹைப் ட்ரிவனாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் ஹெல்த்தை செக் பண்ணணும். ரெவன்யூ growth, ப்ராஃபிட் மார்ஜின் அண்ட் டெப்ட் லெவல்ஸை எவலுவேட் பண்ணுங்கள். எக்ஸசிவ் பாரோயிங்கில் டிபெண்ட் பண்ணுற கம்பெனியாக இருந்தால் அது growthக்கு ரிஸ்கி, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி அனலைஸ் பண்ணுங்கள். கம்பெனி மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருந்தால் தான் growth பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கிற லீடர்ஷிப் டீம் இருந்தால் கம்பெனிஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஃபைனலி, போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸாக வைக்கணும். கிரஹாம் சார் சொல்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ தான் சேஃபாக இருக்கும். growth ஸ்டாக்கு ரிஸ்கி, அதனால் இதோட எக்ஸ்போஷர் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. வேல்யூ ஸ்டாக்ஸையும் நிறைய இன்க்ளூட் பண்ணணும். கன்க்ளூஷன். ஸோ இன்றைக்கி growth ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுன்றதை பற்றி பார்த்தோம். ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேட்டகரி இருந்தாலும் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணால் நீங்களும் நல்ல ரிட்டர்ன்ஸ் இதிலேருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரோட இன்னொரு கீ இன்வெஸ்டிங் கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.